இன்றைக்கி நம்ம வெள்ளை காராமணி பயிரை வச்சு வடை எப்படி சுடுறதுன்றதா பார்க்க போகிறோம். வெள்ளை காராமணியில் மட்டும் இல்லைங்க, இந்த காராமணிலையும் நம்ம வடை சுடலாம். இப்போ இன்றைக்கி வெள்ளை காராமணியில் வடை எப்படி சுடுறதுன்றதான் பார்க்க போகிறோம். இந்த காராமணியும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ 3 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி பத்தலைன்னா தண்ணி தெளித்து மட்டும் அரைங்க, ஊற்றிடாமல். இது பாதி அரைச்சிருச்சு. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக இதுக்கு பெருங்காயம் சேர்க்கணும். நம்ம பருப்பு வடைக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மல்லி, புதினா, கருவேப்பிலை அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் புதினா சேர்க்குறேன். உங்களுக்கு புதினாவோட வாசம் பிடிக்கல அப்படின்னா மல்லியும் கருவேப்பிலை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இதை வடை சேஃபில் அப்படியே தட்டிக்கலாம். இதே எண்ணெய் சூடானது எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வேகட்டும். இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சூப்பரான மொறு மொறுன்னு டீ ஸ்நாக்ஸ் ரெடிங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.